ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஜய் அந்த சுடர் கழுத்தில் தாலி கட்டக்கூடாது, ஏதாவது ஒரு காரணத்தினால, இல்லை நாகுவியை கூட வீட்டுக்கு வந்திருக்காங்க, நாகுவாலையோ இல்லை நம்ம மனோகர் ஃபோன் பண்ணியோ ஏதோ ஒரு காரணத்தினால தாலி கட்டக்கூடாது, தாலி கட்டாமல் இந்த கல்யாணம் நிற்கணுன்ட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. எல்லாருமே அதுதான் நினைப்போம். அதனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க போகிறது இல்லைங்க. ஒரு வழியாக நம்ம மல்லி அதாவது மல்லியை கடத்திட்டு போன காரை நம்ம மனோகரம் கூட இன்ஸ்பெக்டரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் மல்லி மயக்க நிலையிலே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மனோகர் மல்லின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்ப போகிறாங்க, தண்ணியெல்லாம் தெளித்து. அப்போவும் நம்ம மல்லி எழ போகிறதில்ல. ஸோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம மல்லியை சேர்த்த போகிறாங்க. உடனே மனோகர் என்ன பண்ண வரப்பாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாகுக்கு கால் பண்ணுவார். நாகுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மல்லி கிடச்சிட்டாமா, ஆனால் அவள் இன்னும் கண்ணு முழிக்கல, மயக்கத்திலே இருக்கா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் நம்ம நாகுக்கு கால் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நாகு விஜயோட வீட்டில் இருக்காங்க. இந்த நிஷாவும் ராஜியும் உள்ளே விடாமல் தடுத்துகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் எட்டி பார்க்குறாரு. அப்படியே எட்டி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வெளியே பார்க்கணும் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அப்போ தான் நம்ம நாகு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது தெரிய போகுது. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரி மல்லி ஓசூர் போயிருக்கா, அங்கே அவளை யாரை கடத்திட்டாங்க, அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண போகிறாரு விஜய், டக்குன்னு ஓசூருக்கு கிளம்பி போக போகிறாரு. அங்கே போனதும் விஷயம் தெரிய போகுது, இந்த மாதிரி மல்லி கிடச்சிட்டா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம விஜய், நாகு, மனோகர் இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் இருக்க போகிறாங்க. மல்லியை அவங்க கண்ணு முழிக்காததுனால அங்கேவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. விஜய் பயங்கரமாக பிடிச்சி திட்ட போகிறாங்க. இந்த மனோகரையும் நாகுவையும் பிடிச்சி திட்ட போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் வயிறு வெந்து செத்துட்ருப்பாங்க இந்த சுடர், அதுக்கப்புறம் இந்த கதிரேசன், நிஷா, ராஜி எல்லாரும் பயங்கர கொலை காண்டில் இருக்குவாங்க. இந்த நாகு கெடுத்துட்டான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக இந்த சுடர் கொலை வெறியில் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறாங்க, நேராக அங்கே போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போனதும் இந்த சுடர் ட்ராமா போட்டு என் கழுத்தில் ஒரு தாலியை மட்டும் கட்டிடுங்க, இங்கே கூட கட்டிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு அந்தஸ்து கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் கூட இந்த சுடர் விஜயை டார்ச்சர் பண்ண போகிறாங்க. அதுக்கு மேலே போய் விஜய் பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா அதாவது இன்னும் கண்ணு முழிக்காத நிலமையில நம்ம மல்லி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போது தாலி கட்டுங்க அப்படின்னு சுடர் சொன்னால் கோவம் வருமா வராது. அப்பலான்னு கன்னத்துலேயே ஒரு அறைய விட்டு மல்லி உயிர் போகிற நிலமையில் இருக்கிற அவர் இன்னும் கண்ணு முழிக்கல, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, உனக்கு கழுத்தில் தாலி கட்டுறது தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சுடரை போட்டு நல்லா சுட்டு எடுக்க போகிறாங்க நம்ம விஜய். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கவும் சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.